ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இந்த லைவ் டெஸ்ட்டு போட்டு காமிக்க போகிறோம். இதோடைய டார்கெட் என்ன அப்படின்னா 10 லைவ் டெஸ்ட் போட்டு காமிக்கிறது தான். ஸோ எத்தனை லைவ் டெஸ்ட் போட்டு காமிக்க முடியுது அப்படின்னு தெரில. பட்டு என் டார்கெட் 10 வச்சுருக்கேன். 3 days ஒன்ஸ் ஒரு லைவ் டெஸ்ட் போட்டுட்டு லைவ் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் வந்துடும். சரியா? கரெக்ஷன் இதை வந்துட்டு நம்ம பெய்டு பேஸ்ட்டை கொடுத்துருவோம். பட் லைவ் டெஸ்ட் வந்துட்டு யூடியூப்பில் வந்துடும். ஆர்ஆர்பி கிளர்க்கு லைவ் டெஸ்ட்டுங்கும் போது அப்ரோச்சை நல்லா நீங்கள் கற்றுக்கிடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நம்ம லைவ் டெஸ்ட் போட்டு காமிக்கிறதே. நான் எப்படி போடுறேங்கிறத பார்த்து பாஸ் பண்ணி அதை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் 2025 இது ஓப்பன் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் 2025 மெயின்ஸ் 1 2 3 4 ஓகே 3 டெஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கு. மெயின்ஸ் 1 போடுவோம், வரிசையாக போடுவோம், எல்லா டெஸ்ட்டுமே போட பார்ப்போம். ஆர்ஆர்பிங்கும் போது எக்ஸாம் வந்துட்டு இங்கிலீஷு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கிராமட்டிக்கலாகவே நம்ம மூவ் பண்ணலாம். நம்ம டார்கெட் 25 வைங்க. 25 வந்து கம்மி தான். ஏன்னா ஆர்ஆர்பி பிஓலே 30 போடுறீங்க அப்படிங்கும்போது ஆர்ஆர்பி கிளர்க்லாம் 35 நல்லா அசால்ட்டாக போடலாம். பட் ஃபஸ்ட்டு 25 டார்கெட்டாக வச்சு அப்படியே ஏற்றிட்டு போங்க. 3 days ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்து கரெக்ஷன் பாருங்கள், ஃபுல் டெஸ்ட்டாக. சரியா? நடுவில் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த ரீடிங்கும் ஒகேப்ஸு சைட் பை சைடு டெய்லி பண்ணுங்கள், எவ்ரிடே பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கும். அது ரீடிங்னா சும்மா நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ப்ராப்பராக மீனிங் முடிஞ்சு ரீட் பண்ணணும். சரியா? ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு காமிக்க போகிறேன். என் டார்கெட் வந்துட்டு 40 கொஷின் போடுறது. கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது பாஸ் பண்ணி ஒரு கொஷினுக்கும் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, கரெக்டாக போடுறீங்களாங்கிறத செக் பண்ணுங்கள். சின்ன இடங்கள்ல அப்ரோச்சுன்னு சொல்லி கொடுக்கேன். அதே மாதிரி இதில் கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் இருக்காது. அப்போ நம்மளுக்கு இன்னும் இது வந்து ஈஸியான ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். ரீசனிங் ஓகே. கம்ப்யூட்டர், ஜென்ரல் அவேர்னஸ், லாங்குவேஜ் வந்துருச்சு. 30 minutes 40 questions. சரியா? ஃபஸ்ட்டு 5 ஃபில்லர்ஸ். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே கொஷின் பார்ப்பேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் இருக்குது. ஐயோ, வேர்டு கொஸ்டின்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது, கான்டெக்ஸ்டுவல் மீனிங் சேம் மீனிங். ஓகே, புதுசாக ஒரு இது மாதிரி இருக்குது. இது ஆர்சி, அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின் மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்கோரிங் ஏரியான்னு எதுவும் இல்லை. ஃபில்லர்ஸு ஆர்சி, ஃபில்லர்ஸு எரர் இருக்குது. ஃபில்லர்ஸ் எரர் கடைசி தான் போட முடியும், அதாவது ஃபஸ்ட்டு போட முடியாது. வேறு எதாவது போட முடியுமா அப்படின்னா வேறு எதுவும் இல்லை போடுறதுக்கு. வேர்டு கொஷின் தான் இருந்துச்சு. பேராஜிமல் முதல்ல கண்டிப்பாக தொட முடியாது. அதனால் இப்போ வேறு வழியில் நம்ம ஃபில்லர்ஸ் வச்சு தான் டச் பண்ணணும். ஃபில்லர்ஸே டச் பண்ணுவோம். டச் பண்ணிவிட்டு பார்ப்போம் எவ்வளோ பண்ண முடியும்னு பார்ப்போம். இதெல்லாம் ஆர்சி, இதெல்லாம் கடைசியாக போடணும். 2 ஆர்சி வேறு இருக்கா? 2 ஆர்சி இருக்குது. சரி, ஓகே, அப்போ போடுவோம். ஃபஸ்ட்டு ஃபில்லர்ஸ் போடுவோம். ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சஸ் 2 கொஸ்டின் அண்ட் எஸ்டிமேட்டட் ஈஸியாக இருக்குது. என்னென்னா நீங்கள் ஃபுல்லாக வாசி போடுவீங்களா? எனக்கு வந்துட்டு அந்த கிராமட்டிக்கலாக மூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் இட் இஸ் தீஸ் கண்ட்ரீஸ் தட் ஆர் நவ் எக்ஸ்பீரியன்சிங் த வர்ஸ்ட் கான்சிக்வன்சஸ். நெக்ஸ்ட்டு வேண்டாம், நம்மளுக்கு இது செட் ஆகாது. அதனால் அடுத்து போவோம். எரர்ஸ் முடிப்போம். அதுக்கப்புறம் வேர்டு கொஸ்டினுக்கு வருவோம். An infection seems. பட் டி தான் ஆன்சர்.
Mr. Gates has poured billions of dollars from his own fortune into efforts to combat climate change. டவுட்டாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினு. மார்ஃபா ரிவ்யூ போட்டு நோ எரர் போடுறேன். Eating red and processed meats மீட்டுங்கிறதுல எனக்கு டவுட் இருக்கே. ஈட்டிங் ரைட் அண்ட் ப்ராசஸ்ட் மீட் தானே வரணும். மீட் மெட்டீரியல்னு ஒன்று தானே மீட் கிலோகிராம்ஸில் சொல்லுவோம். ஆமாம், மீட் வந்துட்டு மெட்டீரியல்னு ஒன்று தான். அப்போ மீட் தான் வரணும், மீட்ஸ் இல்லை. Over the last few decades, okay, காலையில் தூங்க முக்கால்வாசி நேரம் எழுப்பி விடுறது நம்ம ஃபோனு தான். எவனாவது ஃபோன் அடிச்சிடுறான், 7:30 அடிச்சிடுறான். குவிக்லி ரிட்டர்னிங். ரைட்டு, நம்ம எரரை தேடி போட்டாச்சு. ஃபுல்லாக ஃபில்லர்ஸு ஃபுல்லாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தானே. பரவாயில்ல, போடுவோம். கரெக்டாக யூஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 and 3. பால் இல்லை, ரெண்டாவது பில். ஃப்ளோர் ஸ்பில்லா ஒன்லி 2 இருக்கா? இருக்கு. கான்டெக்சுவல் மீனிங் ஸ்ப்ரெய்ட் அண்ட் எனாமஸ் மீனிங். ஓகே, இது ஈஸியாக தான் இருக்கு. ஏன்னா சினோனிம்ஸ் போட்டுருவோம். ரேர், இன்ஃப்ரீக்வெண்ட், டெஸ்ட் போட்டு. ஓகே, வி மஸ்ட் இன்டென்சிஃபை ஆர் எஃபர்ட்ஸ். தீவிரப்படுத்தணும், இன்க்ரீஸ் ஆர் எஃபர்ட்ஸ். அது எனக்கு அப்படியே வெறியாவது 4 நாள் கிளாஸ் எடுக்காம என்னடா அப்படிங்கிற மாதிரி கை காலெலாம் நடுங்கிரும் போல கொஞ்சம் விட்டா. சம் காம்ப்ளிமெண்டட். கார்டிங், ப்ரொடெக்டிங். கார்டிங்னா ப்ரொடெக்டிங் தானே. கான்டெக்சுவல் மீனிங் அங்கே. கார்டிங்னா ப்ரொடெக்டிங் தான் மீனிங். பட் இந்த இடத்துல இந்த மீனிங் வராது. அசஸிங் இல்லை, ட்ராக்கிங் வரும். நான் பிளேயரை கார்ட் பண்ணுறதுங்கிறது பேஸ்கெட் பால்லாம் வரும். பிளேயரை கார்ட் பண்ணுறாங்கன்னா பிளேயரை தாண்டாமல் பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போது முடிச்சிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நான் 2 ஆர்சி பேராசிட்டமால் போட எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் வேணும். 20 நிமிஷம் ஆயிரும். நான் ஆர்சியில் ஃபஸ்ட்டு
சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸை முடிப்போம். சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட், ரீகெயின். பாருங்க, சினோனிம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சினோனிம்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஹைடு, டிஸ்க்ளோஸ். நம்ம வெயிட் வச்சு 10 நாள் எடுத்து வச்சுருக்கேன். 10 நாள் எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு 10 நாள் நம்ம ஒகேப்ஸ் படிப்போம். 10 டேஸுக்கு ஒகேப்ஸ் படித்தோம். அப்படி இன்னொரு 10 டேஸ் படித்தோம்னா சூப்பராக இருக்கும். பர்டிகுலர்லி, ஸ்பெஷலி, எஸ்பெஷலி. இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்டான ஒரு அட்டம்ப்ட். இந்த 24ல் 20 கொடுக்கணும். இதான் என் டார்கெட்டாக இருக்கணும். இந்த 24ல் 20 கொடுக்குறது தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்கணும். சரியா? இதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னுடைய டார்கெட். அப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம யோசிக்கணும், பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பேராஜம்பிள் போவோம். லிஸ்ட்டு, ஏதோ லிஸ்ட்டு என்னது? டிசிட்டிஸ். எஸ் தான் ஃபஸ்ட்டு. எஸ்ஸு, ஆறு, டி. கியூபி நல்ல ஈஸி. எஸ்ஸு ஆல் பட் ஒன் ஆஃப் த ஏஷியாவில் இருந்துச்சு. மெஜாரிட்டி ஆஃப் தி சிட்டிஸ் இந்தியாவில் இருந்துச்சு. இன்னொரு 4 பாகிஸ்தான். 13, 17, அனதர் 4. ஸோ ஃபஸ்ட்டு 13 தி சிட்டிஸு, அதாவது 20ல் இருக்கிறது தான் டி சிட்டிஸு. எஸ்ஸு 6, எஸ் 6க்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் கியூ, கியூக்கு அப்புறம் பி. எஸ்ஸு 6 டி. கியூ. கன்செக்யூட்டிவாக இருக்கா? எஸ் 6 டி கியூ, டிக்கு அப்புறம் கியூ. நம்ம பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒன்று வச்சுட்டான். எஸ்ஸு 6 டி கியூ, டி கியூ, டி கியூ. எஸ்ஸு 6, எஸ்ஸு 6 டி கியூபி, எஸ் 6 டி, எஸ் 6 டி, எஸ் 6 டி கியூபி. இந்த பார்த்தீங்களா, இது மட்டும் தான் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த பேராஜம்பிள் இஸ் ஆல்வேஸ் ஜாக்பாட். என் மார்க்கை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி ஏற்றி அடித்து எகிரி அடிக்க விடுறதே பேராஜம்பிள் மட்டும்தான் என்பது மாற்ற முடியாத ஒரு உண்மை. ஃபில்லர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த இல்லை ஃபில்லர்ஸ் இருக்கான். ரெண்டில் எந்த கதையை ஃபஸ்ட்டு போடுறது? சிட்டிசன்ஷிப்பு கதை இது. அது எதுடையது? ஃபஸ்ட்டு எடுக்கிறது எஜுகேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா, அதனால நான் இதை ஃபஸ்ட்டு போடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு கொஷினும் பார்க்கணும். ஸோ கிஃப்டட் சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு என்னது தடுக்குது அப்படின்ட்டு. கிரியேட் ப்ராப்ளம்ஸ். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உருவாக்குறாங்க? ஓகே. ஹிடன் டேலண்ட்ஸு. கிஃப்டட் சில்ட்ரன் பற்றினது. எந்த கொஷின்லாம் ஆன்சர் பண்ண முடியும்? சரியான கஷ்டம். ஓகே ஓகே, சேலஞ்சிங்காக தான் இருக்க போது, ட்ரை பண்ணுவோம். ரெக்கார்டு பண்ணனாடா, எல்லாத்தையும் பண்ணிட்டு ரெக்கார்டு பண்ணாமல் விட்டுருவோம் பார்த்துக்க திடீர்னு. ஓகே,
என்னால் 2 கொஸ்டின் கிட்ட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. டைம் கன்சூமிங். மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் கரெக்ட் இருக்கா? அதான் ஆன்சர். அசஸ்மெண்ட் இஸ் ஒன்று. இன்னொன்று டிஃபரிங் நீட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது. ஓகே, இது என்னன்னா நல்ல சில சப்ஜெக்ட் உங்களுக்கு வரும். தே லைக் பட் ஐ ஹேவ் நோ இன்ட்ரெஸ்ட். போரிங் சப்ஜெக்ட்லாம் கஷ்டம். கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட். இப்போ பாருங்க, வெறும் ஒரு பேராகிராஃப் வாசிச்சிருக்கேன் சரியா? ஆனால் நான் 2 சினோனிம்ஸ் 2 கொஷின் போட்டேன், 4 கொஷின் போட்டேன். இவ்வளோதாங்க. ஆட்சி வந்து ப்ராப்பராக யோசிச்சு போட்டிங்கன்னா அழகாக வரும். பேராகிராஃப் நல்லா கஷ்டமாக இருக்குது. 2வது பேராகிராஃப் சரி, ஓகே, ஓரளவுக்கு படிச்சாச்சு. இதுக்கு ஆன்சர் இருந்துச்சு இண்டிவிஜுவலைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் மென்டரிங். இண்டிவிஜுவலைஸ் கைடன்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ தான் அந்த இது வெளியே வரும். குட் ஸ்லோ குட் ப்ரெப். ஸ்கூல் கூட சேலஞ்சிங்காக இருக்காது. ஓகே, 3 கொஷின் போட்டாச்சு. முன்னாடி தான் எல்லா கொஷினும் இருந்திருக்கு, மேலே தான் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் இருக்குது. கீழே இருக்கு மற்ற கொஷினுக்கு கீழே ஆன்சர் இருக்கலாம். எப்படி யோசிக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் 1.5 பேராகிராஃப்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, மேலே இருக்கிறதுக்கு மேலே 3 கொஷினுக்கு ஆன்சர் போட்டோம். பின்னாடி மீதி இருக்கிற 2 கொஷினுக்கு பின்னாடி இருக்கிறதுல தான் ஆன்சர் இருக்கும் சரியா? 27 மட்டும் நான் போட்டேன்னா அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான ஒத்த கொஷினுக்கு போயிடலாம். Create problems. Prefer to do what they want. இருந்துச்சு. ஓகே, ஒன்லி 2 தான். கேன் பி ஆன்சர்டா? அப்போ ஈஸி. ஐக்யூ டெஸ்ட்டை பற்றி எதோ இருந்துச்சு.
இதுதான் ஹைட் பண்ணுறதுனால என்ன ஆகுது இதுதான் ஆன்சர். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மற்ற லைவ் டெஸ்ட் போடுறத பார்த்துருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்லா அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. ஸோ அடுத்ததுக்கு கொஷின் பார்க்கணும். We can conclude that the withdrawal of the US from global climate action என்ன பண்ணியிருக்கு? Phosphate mining, future proofed. ஒன் ஆர் டூ தான் ஆன்சர். இது இதை ரீட் பண்ணியே நம்மளுக்கு புரியுது. கிளைமேட் ரிலேட்டட் த்ரெட்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க. கோல்டன் பாஸ்போர்ட் இனிஷியேட்டிவ், நாட் ட்ரூ. நாட் ட்ரூ மட்டும் தான் டிஃபிகல்ட்டு, மற்றெல்லாம் போட்டுடலாம். Has worsened the financial situation. நெகட்டிவ் தான், இதுதான் ஆன்சர். ஃபாஸ்பேட் மைனிங் கதை இல்லை, இது இல்லை, இது இல்லை. இது இருந்துச்சு ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் அண்ட் டீலிங் வித் கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ். பாருங்கள், ஃபுல்லாக என்றைக்குமே வாசித்து ஆன்சர் போடுறது வந்து வேஸ்ட்டு. பாதி வாசிட்டு அதிலே நம்ம வந்துட்டு ஆன்சர் அடிக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ட்ரூ. பெனிஃபிட்ஸு ஃபஸ்ட்டு ஒன் வந்து ட்ரூ வராது, ஏ வராது. ஓகே, எனக்கு 4 கொஷின் இருக்குது. எவ்வளோ வாசிச்சிருக்கேன்? பாதி வரைக்கும் வாசிச்சிட்டேன். இது வரைக்கும் அதாவது இங்கே ரீட் பண்ணும்போதே நான் கொஸ்டினில் படித்தது ஒன்று டக்குன்னு வந்துருச்சுனாலே எனக்கு பாசிக்கு நிப்பாட்டி ஆன்சர் போட்டுருவேன். ஐயோ இது கொஸ்டினில் படித்தோமே அப்படின்னு டக்குன்னு அதை ரீட் பண்ணிட்டு பொறுமையாக ரீட் பண்ணிட்டு ஆன்சர் போட்டுடணும். பாஸ்பேட் கதை தான் வருது. Supposed to live on the coastline. எனிதிங் பட் ஃபியூச்சர் ப்ரூஃப். ஃபியூச்சர் சேலஞ்சஸை டீல் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏ இல்லை பி தான் இது. ரெண்டுமே ஒன்று. நாட் ப்ரிப்பேர் டு டீல் வித் ஃபியூச்சர் சேலஞ்சஸ்ங்க. டீலிங் வித் சேலஞ்சஸ் கேனாட் பி டேக்கிள். இந்த ஃபியூச்சரில் டேக்கிள் பண்ண முடியாத சேலஞ்சஸ், ஃபியூச்சரில் டீல் பண்ண முடியாத
ஃப்யூச்சரில் டீல் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாத சேலஞ்சஸ்ஸு. அப்போ அவன் ஃப்யூச்சர் சேலஞ்ச் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ஃப்யூச்சர் சேலஞ்சஸ் டீல் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட்டும் என்னது, ஃப்யூச்சர் சேலஞ்சஸ் டீல் பண்ண முடியாது. ரெண்டுமே சேம் தான். இப்போ ஏன் இப்படி பிடிச்சி கொடுத்துருக்கானுங்க? எப்பவுமே ஒரே பாயிண்ட் தாங்க. ரைசிங் சீ லெவல்ஸு, கோஸ்டல் எரோஷன், டாம் சர்ஜஸ்லாம் படிக்கலே. 1, 2 and 3 இருக்கா? இருக்கு, நாசமாக போச்சு. டாம் சர்ஜஸ், கோஸ்டல் எரோஷன். ஓகே ஓகே சூப்பர். 1, 2 and 3. லேக் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் த்ரெட்ஸு. கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் த்ரெட்ஸ் இதுதான் ஆன்சர். அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. நாட் ட்ரூ, எது ஃபால்ஸ்ன்னு கேட்காங்க, அப்படி தானே? பிஎன்சி தான். ஈஸி டு கேரி அவுட் கிடையாது. லீனின் மானிட்டரிங் கிடையாது. அவனும் மானிட்டரிங் பண்ணுறானுங்க. இந்தா கிரிமினல் ஹிஸ்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டான். மற்றபடி $105,000 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபா வருது அப்ராக்சிமேட்லி. கொடுத்தா இவனுங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஆர்சி 2 கொஷின் தான் டவுட்டாக இருக்கே தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம டூவபிள் தான். நல்லா பொறுமையாக போட்டு நம்மளுக்கு டைம் இருக்குது, 2 ஆர்சி போட்டு டைம் இருக்குது. அப்படிங்கும்போது ப்ராப்பராக கரெக்ஷன் மட்டும் நம்ம பார்க்கணும். 5 கொஷின் தப்பாகக்கூடாதுங்க, 5 விட கம்மியாக தப்பாகணும். ஒரே ஒரு கொஷின் தப்பாக இருக்குது. 20. என்னடா கேர்லெஸ் மிஸ்டேக்கு. எஸ்ஸுக்கு அப்புறம் ஆர்டி டிக்யூ தானடா. ஏன்டா மாற்றி கிளிக் பண்ணிட்டேனா? ஃபோர்த்து சென்டென்ஸ் அவன் என்ன நோக்கியான், டீன்னு வைக்கானா? S6 QTPயா? வாய்ப்பு இல்லையே. TQPயா? ஆமாம் டிக்யூபி தான். ஆனால் கியூ தானே 4வது. பிஏ போட்டேண்ணா, கியூ தான் 4வது. கேர்லெஸ் மிஸ்டேக்குங்க, இதெல்லாம் கணக்கில் எடுக்காதீங்க. 40 போட்டு ஒரு டெஸ்ட்டு காமிச்சிட்டோம் உங்களுக்கு. ஸோ முழு மதிப்பெண்ணை எடுத்ததுக்காக எனக்கு ஒரு பாராட்டு பண்ணிடுங்க. ப்ராக்டிஸ் மார்க்கில் நம்ம தான் 100% அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். 38.75 பாருங்க, நல்லா இருந்துச்சு டெஸ்ட்டு, நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. அழகாக நம்ம போடலாம், பாசிபிள் தான். இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் ஆச்சு, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, எந்த டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 10 டெஸ்ட்டு போடவா வேண்டாமா அதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போடுறது நல்லதுன்னு தோணுது. போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ.